ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ட்ரம்ப் கொடுத்த கெடு முடிகிறதுக்கு இன்னும் 1 டே கிட்ட தான் இருக்குது. அதாவது இந்தியன் டைம் ஓகேவா, வெட்னஸ்டே காலையில 5:30 மணிக்கு, அதாவது நாளை கழிச்சு காலையில, இன்னைக்கு நான் மண்டே இந்த வீடியோ நைட் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டியூஸ்டே முடிஞ்சு நான் இன்னும் ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஈரானுக்கு ட்ரம்ப் கொடுத்த கெடு முடிவுக்கு வருது. இந்த டயத்துக்குள்ள ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விட்டுரு, இல்லைன்னா உன் நாட்டுக்குள்ள நான் நரகத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில ஈரான ட்ரம்ப் திட்டியிருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு பிரசிடென்ட் வந்து இவ்வளவு கீழ்த்தனமா பேச முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா அசிங்கமா ஒரு தேர்ட் ரேட் யூடியூபர் வந்து கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுற மாதிரி, ஏன் அதை விட மோசமா, அதை இதை விட கேவலமா எப்படி சொல்றதுன்னு தெரியல. வியூஸ்க்காக சில பேர் என்ன கன்றாவினாலும் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் மாதிரி ட்ரம்ப் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில மொத்த ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களையும் அசிங்கப்படுத்தி இஸ்லாமையும் தப்பான இடத்துல யூஸ் பண்ணி பேசின ஒரு ட்வீட்டா இருக்கட்டும், ட்ரம்ப் கொடுத்த கெடுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பிட்டு இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் இப்போ உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம் வந்து உண்மையிலே சொல்றேன், ஏதோ சினிமா பார்க்கறதை விட ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்குது. எதிர்பார்க்காத என்னெல்லாமோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நேத்திக்கு ஒரு வீடியோ ஃபுல்லா ஒரு அமெரிக்கன் பைலட்டை வந்து எப்படி அமெரிக்கா மறுபடியும் காப்பாத்துனாங்கன்னு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு ஈரான் சொல்றாங்க அங்க ஒரு பைலட்டே கிடையாது, இது முழுக்க முழுக்க எங்களோட யுரேனியம், எங்களோட அணு ஆயுதத்துக்கு ஒரு தேவையான மூலப்பொருட்களை அமெரிக்கா திருடுறதுக்கு பார்த்த வேலை அப்படின்னு ஈரான் ஒரு கிளைம் வைக்கிறாங்க. சோ உண்மையிலே சொல்றேன், போற போக்குல இந்த ஒரு மீம் இருக்கும்ல, யாரை நம்புறதுனே தெரியல தாசனாங்கிற மாதிரி பயங்கர குழப்பமா போயிட்டு இருக்குது. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ட்ரம்ப் பண்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்க. ஒரு நாளுக்கு அவர் 10 விஷயம் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம நியூஸா 1-2 தான் வாசிக்கிறோம். பட் அவமானமா அசிங்கமா பண்ணிட்டு இருக்காரு. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல டீடைல்டா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அதை கண்டினியூஸா பார்க்கணும். இந்த போர் ஃபுல்லாவே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீடைல்டா என்னென்ன நடந்துருக்குன்னு ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோவை உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் வந்து கரெக்டா காமிக்கும். எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் போஸ்ட் பண்ண ஒரு ட்வீட். அங்கேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். டியூஸ்டே வில் பி பவர் பிளான்ட் டே, அதாவது நாளைக்கு வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அணு மின் நிலையங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அது கூடவே பிரிட்ஜ் டே, ஆல் ராப்ட் அப் இன் ஒன் இன் ஈரான். அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு கெடு கொடுத்திருந்தார். இந்த பேக் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை டெய்லி ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பேக் டிராப். ட்ரம்ப் வந்து கெடு கொடுத்திருந்தார். ஓகேவா? சோ வெட்னஸ்டே நம்ம ஊரு டைம் வரைக்கும், ஓகேவா, வெட்னஸ்டே அன்னைக்கு காலையில 5:30 மணிக்குள்ள, நான் இந்தியன் டைம் ஜோன்ல சொல்றேன், நம்மளோட கணக்குப்படி வெட்னஸ்டே அன்னைக்கு காலையில 5:30 மணிக்குள்ள ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நீர்வழி பாதையை வந்து அலோ பண்ணிடணும். எல்லா கப்பல்களும் போகிறதுக்கு அலோ பண்ணணும். அலோ பண்ணலேனால் ஈரானே அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சவுடால் விட்டு இருந்தாரு. இப்போ அதை மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணி ஒரு ட்வீட் என்ன போறாது, நாள் நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் நான் சொன்ன மாதிரி வெட்னஸ்டே காலையில 5:30 மணி. இந்த வீடியோ நீங்க பாக்குறப்பமே மண்டே ஆர் டியூஸ்டே ஆயிடும். கரெக்டா? சோ வெட்னஸ்டே காலையில 5:30 மணி. டியூஸ்டே நைட் தூங்கி எந்திரிச்சு காலையில பாக்குறப்ப நியூஸ் பெருசா ஏதாவது இருக்கலாம். சோ அந்த அளவுக்கு க்ளோஸா நம்ம வந்தாச்சு. லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல இருக்கும். இப்போ ட்ரம்ப் மறுபடியும் போட்ட ட்வீட்ல தான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, டியூஸ்டே வில் பி பவர் பிளான்ட் டே. டியூஸ்டே அன்னைக்கு அந்த கெடு முடிஞ்சு நீங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கலைனா அங்க வந்து இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா பவர் பிளான்ட்டையும் அடிச்சு உடைச்சிருவேன். பவர் பிளான்ட் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சா என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஒரு செகண்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ யூடியூப், நீங்க வந்து ஒரு போன்ல, டிவில, கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல எதுலயோ பார்த்துட்டு இருப்பீங்க. இனிமே இதை சார்ஜே பண்ண முடியாதுன்னா, உங்க வீட்ல லைட் இருக்காதுன்னா, ஃபேன் இருக்காதுன்னா, ஏசி இருக்காதுன்னா, வெளிய போனா ஈவி வண்டி இருக்காதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஒரு லைஃப் இது? திடீர்னு என்னடா மதன் இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு பின்தங்கி போன மாதிரி இருக்குன்னு யோசிப்போம்ல. இந்த பவர் பிளான்ட் எல்லாம் உருவாக்குறதுக்கு பல வருஷம், பல ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பு எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் எல்லா கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்காங்க. ட்ரம்ப் அது எல்லாத்தையும் உடைப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாம பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் உடைப்பேன்னு இருக்காரு. பிரிட்ஜ் எவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு எமர்ஜென்சினா ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நடுவில் அத்தனை பிரிட்ஜ் இருக்குது. ஒரு ஊரை வந்து இன்னொரு ஊரோட கனெக்ட் பண்றதுக்கு, ராமேஸ்வரம் நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாட்டோட மெயின்லேண்டோட கனெக்ட் பண்றதுக்கு பிரிட்ஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் முக்கியமான விஷயம் பிரிட்ஜ் தான். நீங்க சென்னைக்குள்ள பாருங்க, டிராபிக்காக எவ்வளவு பிரிட்ஜ். நீங்க டெல்லி, மும்பை, பெங்களூர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி சொல்லிட்டே போலாம். எல்லா இடத்துலயும் பிரிட்ஜ், ஒரு ஆறு, இதை சுத்தி தான் மனிதர்கள் இருக்காங்க. பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். பிரிட்ஜையும் உடைப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஃபர்தர் ஆன் ஹி சேஸ் there will be nothing like it. இப்படி ஒரு தாக்குதல் இதுக்கு முன்னாடி ஈரான் மேலே விழுந்திருக்காது. நான் சொன்னதை செய்யலைனா இந்த நேரத்துக்குள்ள நான் உன் நாட்டில் இருக்கிற பிரிட்ஜ், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே உடைச்சு விட்டுருவேன், உன்னை கற்காலத்துக்கு பின்னாடி தள்ளி விட்டுருவேன் சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த வார்த்தை, ஓபன் த
ஃபக்கிங் ஸ்ட்ரெயிட் யூ கிரேசி டேஷ். கெட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை வந்து தமிழ்நாட்டுல யாரையாவது பார்த்து சொன்னாங்கன்னா இறங்கி வந்து சண்டை போடுவாங்க. பொலிர்னு 4 அப்பு அப்புவாங்க. ஏன்னா ஒருத்தனோட அம்மாவை தப்பா பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைய பிரசிடென்ட் ட்ரம்ப், அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து அசிங்கமா உலகமே பார்க்கிறப்போ ஈரானை பார்த்து சொல்றாரு. யோ எனக்கு உண்மையிலே புரியல. ஒரு காலத்துல வந்து நம்ம மண்ணுல ஓகேவா போர்லாம் நடக்கிறப்போ எதிரி மன்னன் வந்து தோற்கடிக்கப்பட்டாலும் அவனுக்கு ஒரு டிக்னிஃபைடான மரணத்தை கொடுப்பாங்க. மரணத்துல கூட டிக்னிட்டி இருக்குது, மரியாதை இருக்குது. அதை கொடுக்கணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க யாரோட கதைகள் எடுத்தாலும் எதிரி மன்னனுக்குன்னு இருக்கக்கூடிய மன்னன்கிறதுக்கான ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. ஆனா ட்ரம்ப் இன்னைக்கு 2026ல ஒரு நாட இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாரு. எவ்வளவு தப்பான ஒரு வார்த்தை. பை திஸ் டைம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த வார்த்தை அதுன்னு. நான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டுல அந்த வார்த்தையை யாரையாவது பார்த்து சொன்னாங்கன்னா அங்க பஞ்சாயத்து நடக்கும். அங்க உடனே இறங்கி போட்டு சண்டை போடுவாங்க. எப்படிடா அப்படி பேசலாம்? அப்படி என்ன உன் வாயில வந்து நல்ல வார்த்தையை இவ்ளோ கேவலமா பேசுற அளவுக்கு நீ என்ன? அப்படி என்ன பெரிய ஆள் நீ? இதெல்லாம் கூலு யோயோ அப்படிலாம் காமிச்சிட்டு அவனும் இருக்க முடியாது. ரோட்ல டிராபிக்ல எவனாவது சொன்னா கூட நம்ம இறங்கி போய் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ட்ரம்ப் பப்ளிக்கா வேர்ல்டே பார்க்கிறப்போ சொல்றாரு. ஓபன் த ஸ்ட்ரெயிட் யூ கிரேசி டேஷ் ஆர் யூ வில் பி லிவிங் இன் ஹெல். இல்லனா உங்கள் எல்லாத்தையும் நரகத்துல வாழ வச்சிருவேன். ஈரானே அழிச்சிருவேன், நரகத்துல வாழ வச்சிருவேன். சேம் ரெட்டோரிக். ஃபர்தர் ஆன் ஜஸ்ட் வாட்ச். பாரு, வெயிட் பண்ணி பாரு, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு உன் நாட்டை. பிரேஸ் பி டு அல்லாஹ். இது ஒண்ணும் இல்ல, இது நக்கல். அங்க இருக்கிறவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள்னு தெரியும். இங்க இருந்துக்கிற ட்ரம்ப் வந்து அப்போ இங்க இருக்கிற மக்களை பார்த்து பிரேஸ் பி டு அல்லாஹ், உன் ஈரானை வந்து நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரி ஒரு நக்கல்? ஏன் மதத்தை இதுக்குள்ள கொண்டு வரணும்? பட் அந்த ஒரு நக்கலையும் பண்ணிட்டு கீழே பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்சைன் பண்றாரு. ஃபர்தர் ரெண்டாவது ட்வீட் வருது. டியூஸ்டே 8 PM ஈஸ்டர்ன் டைம். 8 PM ஈஸ்டர்ன் டைம் அப்படிங்கிறது ஈரானோட லோக்கல் டைம். டியூஸ்டே அன்னைக்கு 8 மணிக்கு, சாயங்காலம் 8 மணிக்கு. அதாவது நம்ம ஊர்ல அது வந்து விடிஞ்சிரும். ஓகேவா? நம்மளுக்கு அடுத்த நாள் காலையில 5:30 மணி ஆயிடும். நம்மளுக்கு அப்புறம் தான் ஈரானோட டைம் ஜோன் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துருவோம். ஸோ நம்ம வந்து வெட்னஸ்டே மார்னிங் 5:30 வந்து ஈரான்ல 8 PM EST. ஓகேவா? ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தை மட்டும் போட்டிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த நொடிக்கு வந்து ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேச போறோம். பட் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த வார்த்தையை சொல்றது இருக்குல்ல, உண்மையிலே சொல்றேன், இத்தனை வருஷத்துல நான் வந்து ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ, ஏன் ஒரு ஊரோட ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியோ யாருமே இவ்ளோ கேவலமா பேசி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பட் ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து இவ்ளோ சீப்பா தேர்ட் ரேட்டா வியூஸுக்காக பேசக்கூடிய ஒரு ரேண்டம் ஒருத்தன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இதுல இந்த பைக்ல இல்ல நம்ம ரோட்ல போறப்ப சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசிட்டு கத்திட்டு சரக்க போட்டு சுத்துவாங்க. அந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவங்க மாதிரி வந்து ட்ரம்ப் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பேசுறது உண்மையிலேயே ரொம்ப முகத்தை சுளிக்க வைக்குது. இதை நான் பேச முடியல பாருங்க. ஒரு வீடியோ எடுத்து இப்படி வேர்ல்டு ஃபுல்லா எத்தனை பேர் எவ்வளவு விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, யாருனால பேச முடியும்? அப்சல்யூட்லி ராங். எனிவே, மூவிங் ஆன் ஃபர்தர். ட்ரம்ப் நேத்துக்கு வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், அமெரிக்கா வந்து இது வரைக்கும் உலகத்திலே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நேத்திக்கு மார் தட்டி இருந்தாங்க. அது என்னது? எங்களோட ஒரு பைலட் வந்து ஈரானுக்குள்ள மாட்டிட்டு இருந்தாங்க. அந்த பைலட்டை நாங்க ஈரானுக்குள்ள போய் காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம். நேத்திக்கு வீடியோ ஃபுல்லா கூட நான் போட்டிருந்தேன். உண்மையிலேயே சொல்றேன், இந்த படத்துல ஒரு மாதிரி சில்லறையெல்லாம் சதற விட்ட மாதிரி பரவாயில்லப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்களேன்னு பார்த்தா ஈரான் இப்போ வந்து சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது ஃபுல்லா கதை அப்படின்னு சொல்றாங்க. ஈரானோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the possibility that the pilot rescue in Isfahan was a deceptive operation aimed at seizing Iran's enriched uranium cannot be ignored. ஈரான் என்ன சந்தேகிக்கிறாங்கனால், அப்படி ஒரு பைலட்டை இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து அந்த நாட்டு மக்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் போய் யாரும் கேப்சர் பண்ண முடியாது. இப்படி ஒரு கதையை அமெரிக்கா சொல்லுது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ்ல வந்து ஈரானுக்குள்ள போய் இவ்வளோ ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணிட்டோம்னு சொல்ற ப்ராசஸ்ல அந்த பைலட் யாருன்னு பேர் தெரியாது. அந்த பைலட்டை 2 நாளா ஈரானுக்குள்ள இருக்காரு, ஈரானிய மக்கள் பிடிக்கல. அது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு வந்து அவங்க கொண்டு வந்த ஃபிளைட்ஸா இருக்கட்டும், ஜெட்டா இருக்கட்டும், அதுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்த நூற்றுக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ஆட்கள் அதுக்கு தேவையில்லை ஒரு ஆளை வெளியே கொண்டு போறதுக்கு. அது ஒரு டிசெப்டிவ் ஆபரேஷனா இருக்கணும். யாருக்குமே தெரியாம ஈஸியா வந்து எடுத்துட்டு போகக்கூடிய, இந்த நாக்கா வந்து தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு விஷயத்துல இவ்வளவு பெரிய படைபலத்தோட வந்து ஒருத்தங்களை காப்பாத்திட்டு போக மாட்டாங்க. அப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான், இன்டர்நெட்ல இருக்குது. நான் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஈரானும் இதை தான் சொல்றாங்க. இவ்வளோ பெரிய ஒரு படைபலத்தோட ஈரானுக்குள்ள, அதுவும் இஸ்ஃபஹான்லயே கரெக்டா அந்த பைலட் விழுந்ததும் இஸ்ஃபஹான்ங்கிறது அங்க இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் வந்து அவங்களோட அணு சக்தி ரிசர்ச், இந்த நியூக்ளியர் ஆயுதங்களுக்கு தேவையான எல்லா ரிசர்ச்சும் அதிகமா நடக்கப்படக்கூடிய இடம். அப்போ நீ அதுக்குள்ள வந்திருக்கிறதோட முக்கியமான கோல் என்னன்னா, பைலட்டை காப்பாத்தி கொண்டு போறதெல்லாம் கிடையாது. பைலட்னு ஒருத்தர் இருந்தாரானே எங்களுக்கு தெரியல, இருந்திருந்தாருன்னா எங்க கிட்ட சிக்கி இருப்பார். அப்படி
இருந்த மாதிரியும் தெரியல. நீ அங்க வந்து ஈரானோட யுரேனியம் திருடிட்டு போக பார்த்திருக்க. அத தூக்கிட்டு வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி ஈஸ்டர் அன்னைக்கு காலையில அமெரிக்கா ஜெயிச்சிருச்சுன்னு வேர்ல்டு ஃபுல்லா டிக்ளேர் பண்ணலாங்கிறது தான் உன் ஸ்கெட்ச். ஆனா நீ உன் படைபலத்தோட ஈரான்குள்ள நுழைஞ்சப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் அங்க இருக்கிற டிஃபென்ஸும் பதிலுக்கு பதில் அடிச்சதுல உன்னோட அத்தனை ஃபிளைட்ஸ் வந்து காலி, உன்னோட அத்தனை டிஃபென்ஸ் வந்து காலி. நீ உள்ளுக்குள்ள வந்து நிறைய சோல்ஜர்ஸ்க்கு உயிர் ஆபத்துகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சோடனே திருப்பி தெரிச்சு ஓடிட்ட. பேசிக்கா நீ ஈரான்குள்ள வந்து ஒரு விஷயத்தை திருடிட்டு போகணும்னு பார்த்த. அங்க இருக்கிற மக்கள் வந்து உன்னை எதிர்த்து அடிச்சு உன்னை துரத்தி விட்டாங்க. இதை வந்து வெளியே சொன்னா அசிங்கம். அமெரிக்கா வந்து மறுபடியும் ஈரான்குள்ள ஒன்று பண்ண போய் தோத்துட்டாங்கன்னு சொன்னா வெளியே அசிங்கம். நீ என்ன பண்ணிட்ட? அமெரிக்காவின் சோல்ஜர் உள்ள மாட்டியிருந்தாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் உள்ள போகணும் அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்டீங்க. உண்மையிலேயே அங்க போய் நீங்க வந்து யாரையும் காப்பாத்தல. நீங்க மறுபடியும் ஒரு ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் தான் ஈரான்குள்ள பண்ணிருக்கீங்க. அந்த யுரேனியம் திருடிட்டா இந்த இவ்வளவு பெரிய கல்யாணத்தை வந்து சீப்பு வச்சு நிறுத்துறேங்கிற மாதிரி இந்த யுரேனியம் என்ரிச்டு யுரேனியம் எடுத்துட்டா இதுக்கப்புறம் நீ எப்படி ஃபியூச்சர்ல வந்து அணு ஆயுதத்தை உருவாக்குவேன்னு ட்ரம்ப் வந்து டிக்ளேர் பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தாரு. பட் அந்த பிளானும் ஃபெயில் ஆயிடுச்சு. மீன்வைல் ட்ரம்போட ட்வீட் வந்து ட்ரம்ப்புக்கு ஏத்த மாதிரியே நிறைய பேர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, இதுவும் ஈரான் தான். ஈரானோட எம்பசி உலகம் ஃபுல்லா இருக்கு கரெக்டா. ஈரான் எம்பசி இன் ஜிம்பாப்வே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப் வந்து கத்துனார்ல, ஓப்பன் த ஃபக்கிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் ஃபக்கிங்கிற வார்த்தையுமே நான் இவ்வளவு சொல்லக்கூடாது கரெக்டா, இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ வில் ட்ரை டு கண்ட்ரோல் தட். சாரி, ஓகேவா? இதெல்லாம் நம்ம நார்மலைஸ் பண்றதே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். எனிவே மூவிங் ஆன். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க, உன்னால தான் நானும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி பேசுற? ட்ரம்ப் வந்து ஓப்பன் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட வார்த்தை போட்டு ஒன்று பேசுறாரு. அதுக்கு ஈரான் பதிலுக்கு ஈரான் எம்பசி அஃபீஷியல் அக்கௌண்ட், ஓகேவா, ஜிம்பாப்வேல இருக்கிற ஈரானோட அஃபீஷியல் அக்கௌண்ட் என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணிருக்காங்க? சாரி, நாங்க கீயை தொலைச்சிட்டோம் அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க. யாரு? பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட். ரெண்டாவது இன்னொன்னு டியூஸ்டே 8 PM ஈஸ்டர்ன் டைம்னு ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொன்னேன்ல, அதாவது அந்த மணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் மேல விழுக போகுது அப்படின்னு மிரட்டுறாருன்னு. அதுக்கும் அவங்க என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணிருக்காங்க? 8 PM is not that good. Could you change it to between 1 and 2 PM or if possible 1 and 2 AM. 8 மணி நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், நீ வந்து ஒரு 1, 2 PM or AM க்கு மாத்திக்கிறியா? Thank you for your attention to this important matter IEC, Iran Embassy in Zimbabwe. ஸோ ஈரான் வந்து பதிலுக்கு ட்ரம்ப்பை கலாய்க்கிறாங்க அண்ட் கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது பேச்சுவார்த்தை மூலியமா இந்த போரை நிறுத்தி வச்சிடணும்னு பார்த்தோம். மறுபடியும் பாகிஸ்தானை வச்சு ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ட்ரம்ப் பண்ணதிலே உருப்படியான விஷயம் இந்த போரை நிறுத்தணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கு பாகிஸ்தானை சூஸ் பண்ண தான் கொஞ்சம் பயமா இருக்குது. பட் எனிவே பாகிஸ்தான் மீடியேட் பண்றது போக ஆல்ரெடி ஈரான் வந்து பாகிஸ்தான்லாம் மதிக்க முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்போ மறுபடியும் பாகிஸ்தானை வச்சு ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் இருக்கிற லெட்டர் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னோம். ஈரான் அதை வாசிச்சுட்டு அதெல்லாம் மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஈரான் வந்து ஒரு 10 பாயிண்ட் இருக்கிற லெட்டரை பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துருக்காங்களாம். இப்போ இந்த 10 பாயிண்ட் இருக்கிற லெட்டரை வந்து பாகிஸ்தான் கொண்டு போய் அமெரிக்கா கிட்ட கொடுக்க போறாங்க. நெகோசியேஷன்ஸ் ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்கும். இதுல ஒரு விஷயத்தை ஈரான் மறுபடியும் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் ட்ரம்ப் வந்து சீஸ் ஃபயர் தான் சொல்றாரு. சீஸ் ஃபயர்னா நிறுத்தி வைப்பு, போர் நிறுத்தி வைப்பு, போர் முடிவுற்றது கிடையாது, போரை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. போரை நிறுத்தி வைக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீ போரை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கா நடந்த போர்ல வந்து அமெரிக்காவுக்கு பயங்கரமான பிரச்சனை. நீ வந்து பெருசா பெர்ஃபார்மும் பண்ணல, அமெரிக்கா வந்து சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள போனோம், வெளியே வந்தோம், அவ்வளவுதான், அடிச்சோம் உடைச்சோம், அப்படி எதுவுமே நடக்கல. ஈரான் வந்து பயங்கரமா ரெசிஸ்ட் பண்றாங்க. அப்போ சீஸ் ஃபயர் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி ரீக்ரூப் ஆகி ரெடி ஆகிறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஈரானை போட்டு அடிக்க போற. ஸோ ஈரான் வந்து இந்த சீஸ் ஃபயருக்குலாம் வரல. ஈரான் வந்து போர் நிறுத்தத்துக்கு தான் ரெடியா இருக்கும். போரை எண்டு பண்ணு, கிளம்பி போ, போர் முடிஞ்சு கிளம்பி போ, அதுக்கு வேணா டீல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுண்டரா ஒரு 10 பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாகிஸ்தான் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த 10 பாயிண்ட்ல என்ன இருக்குங்கிறது இன்னும் பப்ளிக்கா வரல. பட் 10 பாயிண்ட் லெட்டரை கொடுத்திருக்காங்கிறது வெளியே வந்துருச்சு. பாகிஸ்தானுக்கு ஈரான் கொடுத்த பதில் கடிதத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பட் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப புருவத்தை உயர்த்துற மாதிரி இருந்தது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே அமெரிக்கா வந்து உள்ளுக்குள்ள போனது. நேற்றுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நேற்றுக்கு வீடியோ தயவு செஞ்சு பாருங்க பார்க்காதவங்க. ஏன்னா அது உண்மையா இருந்தா அதை விட ஒரு பெரிய சம்பவம் வேர்ல்டுலயே கிடையாது. பொய்யா இருக்கும் பட்சத்தில் அதை விட பெரிய காமெடியும் எதுவும் கிடையாது. ஏன்னா அதுல தோத்துருக்காங்க அமெரிக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே உள்ளுக்குள்ள அமெரிக்கன் பைலட்டை காப்பாத்துறதுக்கு ஈரானுக்குள்ள நேத்திக்கு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் 100 கணக்கில் இத்தனை ஃபிளைட் ஜெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல யுரேனியத்தை திருட முடியாம வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த நியூஸ் எல்லாத்தையும் பயங்கர க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்காங்க, டீடைல்டா அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க அது வரைக்கும் என்னை பர்சனலா ஃபாலோ பண்றதுக்கு எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.